தேர்வு வர வர பயமா இருக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோங்க. சரியா? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பயம் வராது. நிறைய பேர் ஒரு ரிவிஷன் பண்ணாம அப்படியே படிச்சுட்டு போய் தான் உங்களுக்கு அந்த பயம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோங்கிறத செக் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளுடைய பலம் பலவீனம் என்னன்னு கரெக்டா தெரிஞ்சா நம்ம பயப்பட மாட்டோம். அது தெரியாததால தான் அப்பப்போ ஏதோ ஒரு கொஸ்டினை பார்த்து பயப்படுறோம். அடுத்து சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பயம் காட்டுவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நம்ம நாமளா இருக்கணும். நம்ம உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைச்சா போதும். இதை மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க போதும். அவ்வளவுதான். டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்க. நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, இதை படிச்சா போதும் அதை படிச்சா போதும் அப்படிலாம் நான் சொல்லல. உண்மையிலே படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரத்தை நீங்க செலவழிச்சா தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். உங்களுடைய பலத்துக்கு பாருங்க. ஒரு சிலர் ஒரு 2 மணி நேரத்துல படிப்பாங்க, ஒரு சிலருக்கு 4 மணி நேரம், ஒரு சிலருக்கு 6 மணி நேரம் கூட ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க டைம் டேபிள் போட்டு அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சேன், விடிய விடிய படிச்சேன், எனக்கு வந்து மார்க் வரல அப்படின்லாம் நீங்க சொல்லாதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. உங்களால உங்களுடைய பொருள், கருவி, காலம், வினை, இடம் 5ஓடு இருள் தீர எண்ணி செயல்கிறார் வள்ளுவர். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல்கிறார் வள்ளுவர். இந்த 5ஐயும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை நம்ம இறங்கணும். இந்த 5ஐயும் அனலைஸ் பண்ணும்போது நிச்சயமா வந்து நம்மளால எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்? சார் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே நான் படிக்கிறேன், எனக்கு என்ன சார் ஐடியான்னு கேட்கறாங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டே படிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உழைப்பின்றேல் ஊதியம் இல்லை. உழைப்பு அப்படிங்கிறது நேரம் செலவழிக்கிறதுல தான் வரும். நேரத்தை நான் செலவழிக்காம பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. நேரம் மினிமம் நீங்க செலவு பண்ணி ஆகணும். வேணா மத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் புத்தகத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்கன்னா 12 மணி நேரம் புத்தகத்துக்கு வச்சுட்டு இருந்து ஒரு 6-7 மணி நேரம் தான் உருப்படியா படிப்பாங்க. நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு 6-7 மணி நேரம் படிச்சாலும் அந்த 7 மணி நேரத்தையும் எஃபெக்டிவா படிச்சீங்கன்னா தாராளமா வந்து 7 மணி நேரம் கூட போதும். ஒர்க் பண்றவங்க காலையில ஒரு நிச்சயமா ஒரு 4:30 இல்ல ஒரு 4 o'clock எந்திரிச்சு ஒரு 8 o'clock வரைக்கும் படிச்சிருங்க. நைட் ஒரு 3 hours படிச்சிருங்க. இந்த 7 hours கன்சிஸ்டன்சியா படிச்சீங்கன்னா 7 into ஒரு 110 days அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு 800 hours வந்துடும். நீங்க ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மெட்டீரியல் வச்சோ இல்ல ஒன் வேர்டு புக்கை வச்சோ இல்ல டெஸ்ட் நிறைய எழுதி பார்த்தோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா புக்கை வச்சு லைன் பை லைனா படிச்சு நோட்ஸ் எடுத்து படிக்காம டைரக்டா ஒன் வேர்டை வச்சோ மெட்டீரியல் வச்சோ டெஸ்ட் கொஸ்டினோ அந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? என்னுடைய அனுபவத்துல நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழிச்சாதாங்க பாஸ் பண்ண முடியும். அதான உண்மை. அது நீங்க பாத்துக்கோங்க. இதுல நம்மளாம் கோச்சிங் சென்டரோட ரோல் என்ன அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க தரத்தை வந்து நம்ம வந்து ஸ்டபிள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கோச்சிங் சென்டருங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனி. ஒரு 4 பேர் கூட சேர்ந்து படிக்கும்போது நமக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் கிடைக்கும். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தெரியலன்னா யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா படிப்போம். இந்த மாதிரி வேலை தான் கோச்சிங் சென்டரால பண்ண முடியும். அதாவது பாஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. படிக்கிற எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்களா சார்னு தெரியாது. பட் நம்ம பாஸ் பண்றதுக்கான இது நம்ம கையில தான் இருக்கு. உண்மைதானே? மோட்டிவேஷன் பண்ற எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்களா சார்னா மோட்டிவேஷன் பண்ற எல்லாரும் வேலைக்கு போறாங்களா தெரியாதுங்க. ஆனா வேலைக்கு போனவங்க யாரும் மோட்டிவேட் ஆகாம போலியே. அப்போ மோட்டிவேஷன் எல்லாருக்கும் அவசியமா தானே இருக்கு. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைச்சா நீ நினைச்சா முடியும்ல. அப்படி உனக்கு கிடைக்கலாம் அதுக்கு உன்னுடைய முயற்சியின்மை தானே காரணம். அதுக்கு தேவையான வாய்ப்பும் வழிகாட்டுதலும் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். வாங்கிக்கோங்க. நிறைய பேர் டெஸ்ட் போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நேரம் செலவழிக்க மாட்டேன் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பொருள், அதாவது நீ நல்லா பாருங்க, ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டுல போரிட்டு போறான்னா அவன் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும்? நம்மகிட்ட சண்டை போடுற அளவுக்கு போதுமான பொருள் இருக்கா? சண்டை போடுறதுக்கு நம்மகிட்ட வெப்பன் இருக்கா? சண்டை போடுறது அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு காலம், நம்ம டைமையும் பார்க்கணும்ல. எந்த நேரம் அவர் அட்டாக் பண்ணணும், நம்ம போன நேரம் மழை காலமா வெயில் காலமா பனி காலமான்னு பார்க்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு காலம் செலவழிக்க முடியும் நம்ம பார்க்கணும். நம்ம இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்னு. அதே போல வினை எப்படி வந்து நம்ம அவனை அட்டாக் பண்ண போறோம்னு தெரியணும். இடம் எந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ண போறோம்னு தெரியணும். இது எல்லாம் இந்த 5, ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அட்டாக் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல அட்டாக் பண்ணா நம்ம தோத்து போயிடுவோம். பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த 5ஐயும் அனலைஸ் பண்ணிட்டு இறங்கினா தான் ஜெயிப்பான். அதே மாதிரி தான் நீங்களுமே. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் எந்த புக்கும் வாங்க மாட்டேன் ஆனா நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. போட்டித் தேர்வுக்கு படிச்சாதான் அவங்க வறுமை நிலையை காட்டுறாங்க. வேற எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க வறுமை நிலையை அவங்க காட்டுறது இல்லை. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளா நம்ம காலேஜ் படிச்சிருக்கோம், டிகிரி படிச்சிருக்கோம், ஸ்கூல் படிச்சிருக்கோம். ஆனா அந்த படிச்ச சர்டிபிகேட்லாம் வீட்டுல சும்மா தான் இருக்கு. இப்ப இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது மூலமா தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்றம் காணறோம். நம்ம படிக்கிறதுக்கோ புத்தகங்கள் வாங்குறதுக்கோ நம்ம வந்து காரணம் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். நான் வந்து ஒரு வறுமை நிலையில இருந்தாலும் புத்தகங்கள் வாங்குறது நான் விடலை. என்னுடைய காலேஜ் டேஸ்ல ஒரு 5 வருஷம் நான் பிகாம் எம்காம் படிக்கும்போது டெய்லி என்ன பண்ணுவேன்னா பஸ் ஏறும்போது ஒரு துக்ளக் புத்தகம் எங்க அப்பா 7 ரூபா பஸ்ஸுக்கு தருவாங்க. 7 14 ரூபா பஸ்ஸுக்கு 20 ரூபா தருவாங்க. 6 ரூபாய் எனக்கு மிச்சம் இருக்கும். அந்த 6 ரூபாயில மத்தியானம் நான் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா 8 ரூபா தயிர் சாதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 20 ரூபா தான் எங்க அப்பா தருவாங்க, இல்ல 25 ரூபா தான் எங்க அப்பா தருவாங்க காலேஜுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 20 rupees, அந்த 20 rupees எங்க அப்பாட்ட வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம். தரமாட்டாங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. காலையிலே 20 ரூபா கேட்கறானே அப்படிங்கிற மாதிரியே பார்க்கும் எங்க அப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கும். காலையிலே போய் அப்பாட்ட காசு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தா தானே கொடுப்பாங்க. இருந்தாலும் அதுல இருக்கிற மிச்ச காசு வந்து 10 ரூபா காசு வச்சுட்டு நான் அந்த 10 ரூபா காசை சேர்த்து வச்சு துக்ளக் புக்கு, ஆனந்த விகடனு, குமுதம், பாக்கியா, ஜிகே டுடேன்னு புக்ஸ் 5 வருஷமா வாங்குவேன்.
அந்த புக்ஸை படிக்க போய் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம். ஜென்ரலா படிக்க போய் தான். இப்போ நம்ம வறுமை நிலையிலையும் புத்தகங்கள் வாங்க தயங்காதீங்க. நிறைய பேர் புக்ஸ் வாங்க யோசிக்கிறாங்க. பிறகு எப்படி வாழ்க்கையில உயர்வு வரும்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. புத்தகங்கள் நிறைய வாங்குங்க. ஒரு 4 புத்தகம் இருந்தா ஒரு ஆசிரியர் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேர் பொறுமையும் இல்லை படிக்கிறதுல. ஒரு சிலபஸை ரீட் பண்றதுக்கு அவங்கள்ட்ட பொறுமை இல்லை. பிறகு எப்படி அவங்க மேக்ஸை படிப்பாங்க, சைக்காலஜி ரீட் பண்ணி ஆன்சர் எடுப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய பண்புகளை மாத்துறது மூலமா தான் ஜெயிக்க முடியும் ஒரு போட்டியில. நானே தான் இருப்பேன், நான் அப்படியே தான் செய்வேன்னா ரிசல்ட்டும் அதே மாதிரி தானே இருக்கும். அது தாண்டி எப்படி வரும்? நம்ம வந்து ஒரே மாதிரியே ரிசல்ட் கிடைக்குன்னா நம்மளுடைய வழிமுறைகளை மாற்றணுமே தவிர இலக்கை அடைய முடியலன்னு விரக்தி அடைகிறதோ இல்லை இலக்கை மாற்றி அமைக்கிறதோ ஒரு புத்திசாலி தானே இல்லைங்க. சரியா? செய்யுள் எப்படி இன்ட்ரெஸ்டா படிக்கிறது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. செய்யுள் படிக்கிறது வந்து நிறைய பேர் யூடியூப்ல அழகா கிளாஸ் எடுத்திருக்காங்க. பள்ளி குழந்தைங்களே அந்த பாடலை சிறப்பாக பாடுறாங்க. நீங்க தான் தேடலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாடல் இருக்கக்கூடிய அந்த மொழி வாழ்த்து பாடலை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க செய்யுள் படிக்கிறதுல உங்களுக்கே ஒரு தானா ஆர்வம் வந்துடும். நிச்சயமா வந்துடும். ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் நீங்க நல்லா ரசனையா படிச்சு ரெக்கார்ட் பண்ணி ஒரு 4 தடவை போட்டு கேளுங்க உங்க ஓன் வாய்ஸ்ல. நிறைய ரெக்கார்ட் பண்ணுங்க பாடலை. ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேளுங்க. இல்லைன்னா ஸ்கூல் நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டானு, அழகிய தமிழ், கோனார் இந்த மாதிரி உரை வாங்கிட்டீங்கன்னா செய்யுளோட மீனிங்கோட நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நல்லா மனசுல ஆயிடும். நீங்க ஸ்கூல் நோட்ஸ் 6th to 12th கோனார் வாங்கிடுங்க, டான் வாங்கிடுங்க. அந்த மாதிரி நீங்க ஸ்கூல் நோட்ஸ் வாங்கிட்டு செய்யுளோட மீனிங்கை லைன் பை லைனா பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. சயின்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. யாராவது குரூப் 2 மெயின்ஸ் இருக்கு, அதனால நான் சயின்ஸ் இப்பவே படிக்கவா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாங்க. நீங்க ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு முடிங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெயின்ஸ் படிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்ப சயின்ஸ் படிக்கிறத தவிர வேற வேலையில நமக்கு படிச்சுக்கலாம். அதனால சயின்ஸ்ல நீங்க பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும் சயின்ஸ் படிங்க. இல்லைன்னா நீங்க சயின்ஸ் குரூப் 2 தேர்வுக்கு படிக்கிறவங்க பெரிய லெவலில் படிக்க வேண்டாம். புக் பேக்கு, புக் பாக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தென் ஸ்டாஃப் கொடுத்த நோட்ஸ், இது வரைக்கும் எழுதின டெஸ்ட் கொஸ்டின், அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை சிலபஸ்ல உள்ள தலைப்புக்கு ஒரு மினிமம் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானதா இருக்கும். 12th படிச்சுட்டு இருக்கேன், என்னோட எய்ம் வந்து குரூப் 2ல பாஸ் பண்ணணும், குரூப் 1ல பாஸ் பண்ணணும், குரூப் 4ல பாஸ் பண்ணணும் நிறைய பேர் சொல்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் சொல்றேன் கேளுங்க. இந்த குரூப் 4 படிக்கலாம் படிக்காத தம்பி. நம்ம படிச்சா குரூப் 1 தான், யூபிஎஸ்சி தான். நம்மளுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் உயர்வாக தான் இருக்கணும். நோபல் பரிசு தான் நம்ம வாங்கணும். அப்படிதான் நினைக்கணும். நம்ம வந்து மிகப்பெரிய ஆளாக தான் வரணும்னு நினைக்கிறோம். சின்ன வயசுலயே குறைவான இலக்கு தயவு செஞ்சு வச்சுக்கிட்டு யாரும் வராதீங்க. சின்ன வயசுல நம்ம பெரிய இலக்கோட தான் நம்ம வரணும். சரியா? அதுல இருந்து சறுக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தருதும் உள்ளத்து அணையது உயர்வு. அதனால எண்ணங்கள் எப்போது உயர்வாகவே இருக்கட்டும், அது நிறைவேறாட்டாலும் பரவாயில்ல. அதனால ஸ்கூல் படிக்கிற பசங்க பதட்டம் இல்லாம சந்தோஷமா லீவ் கிடைக்கிற நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க போதும். உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையும் பள்ளி வாழ்க்கையும் திருப்தியா முடிய அந்த திருப்தி நமக்கு போதும். ஏன்னா நீங்க இங்க திருப்பி வந்தாலும் ஸ்கூல் பாடத்தை தான் படிக்க போறீங்க. அப் டு +2 வரைக்கும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அதை தான் இங்க எல்லாரும் டிஎன்பிசிக்கு எழுத போறாங்க. அதனால பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒன்றும் மிகப்பெரிய படிப்பு எதுவுமே கிடையாது. அதனால பள்ளிக்கூட படிப்பை யார் ஒருத்தர் சரியா பண்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க. எனைத்திற்பம் ஆகிய கண்ணு வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. அதாவது நாளைக்கு ஃபியூச்சர்ல அப்படி ஆக போறேன் இப்படி ஆக போறேன் நீங்க நினைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களை நல்லா படிங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க. இதுதான் வாழ்க்கையில உங்களை உயர்த்தி கொண்டு போகுமே தவிர எதிர்காலத்தை பத்தி ஒரு கற்பனை ஒன்றும் பெருசாலாம் இல்லை. கடந்த காலத்தை பத்தி யாருமே எப்போதுமே வருத்தப்படாதீங்க. அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்காலத்தை பத்தியும் நீங்க பெருசா கவலைப்படாதீங்க. அதை சரி பண்றதுக்காக தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பின் என்ன கவலை? சந்தோஷமா இருங்க. பள்ளிக்கூட பருவம் மாதிரி, கல்லூரி பருவம் மாதிரி ஒரு பருவம் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ எங்களை மாதிரி ஆள்கள்ட்ட நீங்க யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. வாழ்க்கைங்கிறது என்னன்னா ஸ்கூல் காலேஜ் தான் வாழ்க்கை. அதை தாண்டிடுச்சுன்னா வாழ்க்கைன்றது உண்மையிலேயே வந்து இருக்கா இல்லையானே தெரியல. நிறைய பேருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு ஸ்கூல் காலேஜ் டேஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன் யாராவது +2 படிக்கிறேன் சார், நான் காலேஜ் போல சார், டிஎன்பிசி படிக்க வரேன்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நீ காலேஜ் போடா, ஜாலியா இருடா. இந்த வயசுல நீ வந்து சந்தோஷமா இருக்காம எந்த வயசுல இருக்க போற? நம்முடைய ஒழுக்கம் சிதறாம நம்ம மாணவர்களோட குடும்பத்தனமா நல்லா படிச்சு ஒரு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சு நம்ம வந்தா போதும். அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். அதனால பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதுல முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வருவீங்க. சரியா? ஹவு டு ஸ்டடி அ புக், எப்படி ஒரு புத்தகத்தை படிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும்னா, முதல்ல அந்த புத்தகத்து மேல நமக்கு ஒரு விருப்பம் வர்ற மாதிரி அந்த புத்தகத்துல என்ன செய்தி இருக்கு, அந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கணும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து இந்த புத்தகம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு ட்ரைலர் டீசர்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த புத்தகத்தை படிக்கிறதுல ஒரு விருப்பத்தை தரும். அதனால நம்ம எதை தேடுகிறோமோ அந்த தேடுகிற புத்தகத்தை எடுங்க. அந்த புத்தகத்தை பத்தி ஒரு நல்ல ரிவ்யூ கேட்டுக்கோங்க. அந்த புத்தகத்துடைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த புத்தகத்துக்குள்ள படிங்க. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்களை படிச்சா நம்ம மீண்டும் மீண்டும் அந்த புத்தகத்தை தேடியே போயிட்டு இருப்போம். நிச்சயமா விருப்பம் இல்லாத புத்தகங்களை படிக்கும் போது தான் நமக்கு சிரமமா இருக்கும். பட் படித்தே ஆகணும் அப்படிங்கிற புத்தகமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மேலோட்டமா முதல்ல பாருங்க. சரியா? டெய்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். எந்த ஒரு பிளானுமே 6 மாசம் இருக்குன்னா போடலாம், 4 மாசம் இருக்குன்னா போடலாம். நாளைக்கு தான் என்ன பிளான் அப்படியே உட்கார வேண்டியதான். இனிமே சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை, ஒன்லி எக்ஸிகியூஷன் தான். அப்படியே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. 50-60 நாள், 50 டேஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கு. அதுக்கு மேல இல்ல. 600 மணி நேரத்துக்கு மேல நம்மளே நினைச்சாலும் படிக்க முடியாது. படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே போய் எக்ஸாம்